ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஃபன் தமிழ் கிச்சன். இன்னைக்கு நாம செய்ய போற டிஷ் மஷ்ரூம் சுக்கா. இது எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க, டேஸ்டாவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் சுக்கா செய்ய தேவையான பொருட்கள்: மஷ்ரூம் 1 கப், ஒரு பெரிய வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம். 2 தக்காளியை மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு, 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சிருக்கோம். 4 பூண்டை தோல் உரிச்சிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சம் மல்லித்தலை எடுத்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் சோம்பு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூஸ் பண்றது சிப்பி காளான். மஷ்ரூமை தண்ணியில நல்லா கிளீன் பண்ணிட்டு நாம எடுத்து வச்சிருக்கிற சிப்பி காளானை ஒரு நார்மல் சைஸ்ல பிச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம். அதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கிற 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளிலாம் நல்லா வதங்கினதும் நாம கட் பண்ணி வச்சிருக்கிற சிப்பி மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். மஷ்ரூமை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். பொதுவா காளான்ல தண்ணி விடும், அதனால நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. மஷ்ரூம்ல நல்லா சுண்டிருச்சு. அதுல இருக்கிற தண்ணி சுண்டுற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. லைட்டா தண்ணி இருக்கு, நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்காம இருக்க. கொஞ்சம் மல்லித்தலை தூவிக்கலாம், நல்லா வாசமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, தண்ணி நல்லா சுண்டி நம்மளுடைய மஷ்ரூம் சுக்கா தயாராயிருச்சு. இத ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். லைட்டா மல்லித்தலை தூவிக்கலாம், அப்பதான் வாசமாவும் கலர்ஃபுல்லாவும் இருக்கும். நம்மளுடைய மஷ்ரூம் சுக்கா தயாராயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது குழந்தைங்க அதிகமா விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லா டேஸ்டாவும் இருக்கும். நீங்களும் வீட்ல செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.